ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்கிட்ட வாட்ச் லிஸ்ட்டே இல்லை ப்ரோ. எப்படி வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, என்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக கூகுள் போயிட்டு நிஃப்டி 50 ஸ்டாக் லிஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். அதில் டாப் சர்ச்சஸில் வரதில் ஏதாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே காட்டும். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரதி ஏர்டெல், ஐசிஐசிஐ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வரும். இந்த 50 ஸ்டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகெயின் நிஃப்டி 100 ஸ்டாக்ஸ், நிஃப்டி 150, நிஃப்டி 200 டைப் பண்ணி இந்த இடத்துல சர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்னொரு ஈஸியான வழி இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் வாட்ச் லிஸ்ட்னு டைப் பண்ணுங்கள். நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட். இந்த ஸ்டாக் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா விழுந்திருக்கு அண்ட் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த லெவல் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் ஒரு ஸ்கேலப் ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்ல ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு அண்ட் தென் அந்த லெவலுக்கு ரீடெஸ்ட் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ், அதாவது 879 லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நான் பை பண்ண ட்ரை பண்ணுவேன். கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். எவ்ரி வீக் நம்ம சேனலில் ட்ரேடிங் ரிலேட்டடான லேர்னிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ் தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃபர்தராக பார்க்கலாம். ப்ரைஸ் இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டுக்கு ஏதாச்சும் சார்ட் பேட்டர்ன் கொடுத்தா இங்கே ட்ரேட் பண்ணுவேன். அப்படி இல்லை ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த நெக்லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி இங்கே ரீடெஸ்ட் கொடுத்தா இதை டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுவேன். இதுதான் இந்த ஸ்டாக்கை நான் ட்ரேட் பண்ண போகிற பிளான். இது பியூராக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை காலாக எடுத்து யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க, பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் திங்ஸ் ஆல்வேஸ் ஒர்க். இதை ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப்லாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 ஷோல்டர் அண்ட் இது ஹெட், இதுதான் நெக்லைன். இந்த நெக்லைனை ப்ரைஸ் நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் பேரிஷ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தர் செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணலாம். டார்கெட் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ 1363 டார்கெட்டாக வச்சுக்கலாம் அண்ட் 1462 ரேஞ்சில் நம்ம என்ட்ராக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் இந்த டிமாண்ட் ஜோனை கன்சிடர் பண்ணி இங்கே பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தேன் அண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. பட் ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குட்டி பாஸ் எடுத்து இந்த லெவலில் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் ஒரு பேரிஷ் மூவ் இந்த மாதிரி கொடுத்துட்டு அகைன் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா செல் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லை இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த லெவலுக்கு மேலே 642க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இதை ஃபேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணி பை பண்ணுவேன் அண்ட் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 667 வச்சுக்குவேன். அகைன் சொல்கிறேன், இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு என்கல்ஃபிங் கேண்டில், அதாவது பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கொடுத்துச்சுன்னா செல் பண்ணுவேன். அப்படி இல்லாமல் ப்ரைஸ் இந்த லெவலில் இந்த மாதிரி கன்சாலிடேட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா பை பண்ணுவேன். ஏன் இந்த லெவலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங் லெவல் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பவர்ஃபுல் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு டிமாண்ட் ஜோன். அதனால் இந்த லெவல் ஒரு க்ரூஷியல் லெவல், அதாவது ஒரு கீ ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்காதீங்க. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்க ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செயில். இதை பார்த்தா உங்களாலே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு டபுள் பாட்டம், ஃபர்ஸ்ட் பாட்டம் அண்ட் செகண்ட் பாட்டம். ப்ரைஸ் நெக்லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு அண்ட் இது ரீடெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணாதீங்க. நான் எப்பயுமே ரீடெஸ்ட் எப்படி கன்சிடர் பண்ணுவேன்னா நம்ம டைரெக்ஷனில் ஒரு 3 to 4 கேண்டில் மூவ் ஆகிட்டு அண்ட் தென் ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா தான் நான் அதை ரீடெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வாலட்டிலிட்டி. ப்ரைஸ் கொஞ்சம் போயிட்டு ரீடெஸ்ட் வரட்டும், அந்த டைமில் நான் பை பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் என்னோட டார்கெட் எங்கே வைப்பேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் என்னோட டார்கெட்டை வச்சுக்குவேன். பிகாஸ் இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது.
125 ரேஞ்சில் என்ட்ரு ஆவேன் அண்ட் 140 ரேஞ்சில் நான் என்னோட டார்கெட் எடுத்துக்குவேன். லிஸ்ட்டில் அடுத்து இருக்க ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்டாஸ். வோல்டாஸில் நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து நெக்லைன். இதுக்கு மேலே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் கொடுத்தா நான் பை பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி அந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து இந்த லெவலில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் கன்சல்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்தா அகைன் பை பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் இது ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ஜர் பெயிண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும், டபுள் பாட்டம் மாதிரி தெரியுது. நல்ல பவர்ஃபுல்லாக பேர்ஸ் மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு க்ரூஷியலான டிமாண்ட் ஜோனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த லெவல்லேருந்து 36% மூவ் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னாலும் ப்ரைஸ் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்பயும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு ப்ரைஸ் இவ்வளோ பெரிய மூவ் இல்லைனா கூட இதில் பாதியாச்சும் மூவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே நல்ல பவர்ஃபுல்லான புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கிடச்சி ஆர்எஸ்ஐயும் ஓவர் சோல்டு ஜோனில் இருக்குது அப்படின்னா இங்கேயே என்ட்ரு ஆகிடுவேன். இல்லை ஆர்எஸ்ஐ சொதப்பிருச்சு அப்படின்னா இந்த நெக்லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுவேன். அண்ட் அந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு மேலே பெரிய விக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ளே பண்ண விட்டுட்டு ரீடெஸ்ட்டில் ட்ரேட் பண்ணுவேன். அகைன் சொல்கிறேன், இங்கே நல்ல பவர்ஃபுல் புல்லிஷ் கேண்டில் இருந்துச்சுன்னா அண்ட் ஆர்எஸ்ஐயும் ஓவர் சோல்டு ஜோனில் இருக்குது அப்படின்னா இங்கேயே பை பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணிவிட்டு இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட தலை மேலே எதுவும் விக் இல்லை அப்படின்னா இங்கேயே என்ட்ரு ஆகிடுவேன். விக் ஏதாச்சும் பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ளே பண்ண விட்டு இந்த ரீடெஸ்ட் லெவலில் ட்ரேட் என்ட்ரு ஆவேன். இதுதான் பர்ஜர் பெயிண்ட்டை நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்க பிளான். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி ஹம்பிள் அண்ட் கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.